பணிபுரிந்து வந்தவரை ஒரு பாக்கெட் சாம்பாருக்காக அடித்தே கொன்ற இளைஞர் குறித்த பதைக்க வைக்கும் காட்சி. திருமணமான ஒரே வருடத்தில் கணவரை இழந்து கதறி துடிக்கும் கர்ப்பிணி உள்ளிட்ட குடும்பத்தினர் போதையில் ஹோட்டலுக்கு வந்து சாம்பார் பாக்கெட்டுக்கு தந்தையோடு வெறிச் செயல். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இவ்வுணவகத்தில் கடந்த 10 வருடங்களாக மேற்பார்வையாளராக 30 வயதுடைய அருண் என்பவர் பொறுப்போடு பணிபுரிந்து வந்தாராம். அண்மையில்தான் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து அவர் கரம் பிடிக்க அந்த பெண் தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அருண் பணிக்கு வந்துவிட அந்த உணவகத்திற்கு அனகாபுத்தூரை சேர்ந்த 55 வயதான சங்கர் தனது மகன் 30 வயதுடைய அருண்குமாரோடு உணவு பார்சல் வாங்க வந்தனராம். இருவரும் மது போதையில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2 இட்லி பார்சல் வாங்கிவிட்டு அதற்கு கூடுதலாக ஒரு பாக்கெட் சாம்பார் வேண்டும் என கேட்க ஊழியர் மறுத்ததால் உள்ளே தகராறு ஏற்பட காவலாளி மதன்குமார் உள்ளே வந்து அந்த இருவரையும் வெளியே செல்ல அறிவுறுத்த காவலாளியை இளைஞர் அருண்குமார் கடுமையாக தாக்கியதாக கூறுகிறார்கள். இந்த தகராறுக்கிடையே அனைவரும் வெளியே வந்துவிட காவலாளியை தொடர்ந்து அருண்குமார் தாக்கிக் கொண்டே இருக்க இதனை தட்டி கேட்பதற்காக சூப்பர்வைசர் அருண் வெளியே வந்து அவர்களிடம் பேசிய போது மேற்பார்வையாளர் அருணை கடுமையாக தாக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது மயங்கி கீழே விழுந்தவர்தான். அவரை அங்குள்ளவர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அருண் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்து சென்ற சங்கர் நகர் காவல்துறையினர் தந்தை மற்றும் மகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இளைஞர் அருண்குமாரை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தினர் கதறி துடிப்பதை, என் உயிரை எடுத்துக்கொண்டு எனது மகனை விட்டிருக்கலாமே, 2 இட்லிக்காக கொலை செய்தவர்களை தூக்கில் இட வேண்டும் என கூக்குரலிட்டு வானதிர கதறியது காண்போரை பதறச் செய்தது.